Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.37 38 வந்து பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு மொசைக் வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் பண்ண மொசைக் வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. அந்த மொசைக்குள்ளேயே பார்த்தோம்னா நிறைய செவரல் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் டைல் வந்து இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஒரு ஈக்குவலேட்ரல் மொசைக்கோட லென்த் வந்து அதாவது 3 சைடு இருக்குது. 3 சைடுமே வந்து பார்த்தோம்னா 12 ஃபீட்ஸ்ன்னுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்தோம்னா நிறைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மொத்தம் அதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட் கலர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதான் இப்போதைக்கு பிரச்சனைங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதை நான் 2 கலராக செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஒயிட்டுன்னுட்டு அதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ளூ கலர்னுட்டு அதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஒயிட் கலர் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் இருந்தே இருக்குது. அதனால் அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஒயிட்டுன்னு பார்த்தோம்னா 1. அடுத்து செகண்ட் ரோவில் பார்த்தோம்னா 2. அடுத்தது தேர்ட் ரோவில் பார்த்தோம்னா 3 ஒயிட் டைல்ஸ் வந்து இருக்குது. அப்படியே எனக்கு போயிட்டே இருந்து கடைசி ரோவில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3, 6, 9, 12 இருக்குது. அதனால் எனக்கு கரெக்டாக லாஸ்ட்டாக 12 வந்து எனக்கு எண்ட் ஆகுது. இப்போ ப்ளூ வந்து பார்ப்போம். ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ப்ளூ இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, அதனால் 0ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ரோவில் பார்த்தோம்னா ப்ளூ வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. அடுத்து தேர்ட் ரோவில் பார்த்தோம்னா 2 இருக்குது. இதே மாதிரி லாஸ்ட் ரோவில் எத்தனை இருக்குதுன்னு எண்ணணும்னா 3, 6, 9, 11 தான் இருக்குது. அந்த 11 எழுதிட்டேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா S of n is equal to n/2 into a plus Lங்கிற இந்த ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல என்னங்கிறது பார்த்தோம்னா இதில் எத்தனை டேர்ம்ஸ் வந்து இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வந்து இருக்கும்னா 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா எனக்கு மொத்தம் 12 டேர்ம்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 12. அப்படின்னா 12/2 into ஏங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1. அடுத்தது Lங்கிற லாஸ்ட் டேர்ம் வந்து 12. அப்படின்னா 12/2 into 1 + 12 வந்து பார்த்தோம்னா 13. அப்படின்னா 2 1s are 2 2s are 2 6 are 12. அப்படின்னா எனக்கு 6 into 13 கிடைக்கும். 6 into 13ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 13 into 6ஓட வேல்யூ 78 வந்து கிடச்சிருக்கும். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தோம்னா ஒயிட் டைல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது பார்த்தோம்னா எனக்கு மொத்தம் 78 ஒயிட் டைல்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி ப்ளூ டைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ளூ டைல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இதே ஃபார்முலா S of n is equal to n/2 into a plus L வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் எத்தனை டைல்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 0லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 11ங்கிறப்ப எனக்கு டோட்டலாக 12 டேர்ம்ஸ் வந்து இருக்கும். நான் S of 12 is equal to 12/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தோம்னா 0. அடுத்து லாஸ்ட் டேர்ம் பார்த்தோம்னா 11. ஆனால் இது 2 1s are 2 6 are. அப்படின்னா 6 into 0 + 11 வந்து எனக்கு 11 தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா 6 into 11ஓட வேல்யூ எனக்கு 66 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா S of 12 வந்து பார்த்தோம்னா 66. அப்படின்னா ஒயிட் டைல்ஸ் வந்து பார்த்தோம்னா 78, ப்ளூ டைல்ஸ் வந்து பார்த்தோம்னா 66 தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா டோட்டல் டைல் வந்து நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் அந்த மொசைக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற டோட்டல் டைல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 78ஐயும் 66ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணனா எனக்கு மொத்தம் அதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 144 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் 2.38. அடுத்த எக்ஸாம்பிள் 2.38ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஹவுசஸ் வந்து இருக்குது. அந்த ஹவுசஸுக்கு வந்து அவங்க நம்பர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 49 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் செந்தில்னுட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட வீட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நம்பர் என்னன்னுட்டு கொடுக்கல. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா the sum of the number of the houses prior to செந்தில் ஹவுஸ், அதாவது செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க. இப்போ செந்திலோட ஹவுஸ் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா ப்ரியாரியருங்கிறப்ப பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி, அப்படின்னா 10க்கு முன்னாடி என்னது 9. அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணுறாங்க. இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். அதாவது மொத்தம் பார்த்தோம்னா 49. செந்தில் ஹவுஸ் நான் இப்போ 10ன்னு எடுத்திருந்தேன். 10க்கு அப்புறம் என்ன 11லேருந்து 49 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் இருக்கிற நான் இதை வந்து சம் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம செந்திலோட ஹவுஸோட நம்பர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ செந்திலோட ஹவுஸோட நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. அது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்க்குறேன்.
இப்போ செந்திலோட ஃபஸ்ட்டு ஹவுஸோட நம்பர் பார்த்தோம்னா எனக்கு 1ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு எது வரைக்கும் போகும்னு பார்த்தோம்னா எக்ஸ் வரைக்கும். அதாவது செந்திலோட ஹவுஸ் வந்து எதுன்னு தெரியாது, அது எக்ஸு. இப்போ எக்ஸுக்கு ப்ரியார் இயர்னுட்டு இங்கே கொடுத்தா, ப்ரியார் இயர்னால் முன்னாடி, எக்ஸுக்கு முன்னாடினா அது எக்ஸ் மைனஸ் 1 இருந்திருக்கும். எக்ஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டுன்னுட்டு கொடுத்தேன்னா ஈக்குவல் டுன்னு எழுதிட்டேன். சம் ஆஃப் தி ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். செந்தில் ஹவுஸுக்கு அடுத்து இப்போ 10ங்கிறது செந்தில் ஹவுஸாக இருந்தால் அதுக்கப்புறம் என்ன நம்பராக இருந்திருக்கும், 11 இருந்திருக்கும். அப்படின்னா இப்போ செந்திலோட ஹவுஸ் வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்திருக்கும். இன்னும் எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னுட்டு எனக்கு எதுவில் போய் எண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 49ல் போய் எண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் இதுக்கு எஸ்என் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ்என் வந்து பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கிறனால n/2 × a + lங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா இங்கே என்னுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். /2 × ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 1, அடுத்தது எல் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 49 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இருக்குது. /2 × ஏ வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்து லாஸ்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 49. இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த இதை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எக்ஸுக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் 1லேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் ஒரு டேர்மும், அதுக்கப்புறம் வந்து 1லேருந்து 49 வரைக்கும் எனக்கு ஒரு டேர்மாகவும் இருந்திருக்கும். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அதாவது 1 + 2 + ... 49 மைனஸ் 1 + 2 + ... x வரைக்கும் எனக்கு இருந்திருக்கும். அப்படின்னா இதை நான் திருப்பி எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு 1 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு மீதி எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும் ஈக்குவல் டு இந்த இதில் பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் 49. அப்படின்னா 49/2 இன்ட்டு ஏ வந்து பார்த்தோம்னா 1, அடுத்தது வந்து பார்த்தோம்னா 49 தான் எனக்கு லாஸ்ட் டேர்ம். அந்த 49 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எக்ஸு /2 இன்ட்டு ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 1, அடுத்து வந்து பார்த்தோம்னா எல்லோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதான் எனக்கு ஃபைனலாக வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணேன்னா இந்த 2 1s இது 2 25s அப்படின்னா எனக்கு 49 × 25 கிடச்சிருக்கும். மைனஸ் 1 + x இன்ட்டு எக்ஸு /2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸை அப்படியே எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இப்போ இந்த 49ஐயும் அதுக்கப்புறம் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 1225 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + x/2ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸை ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x² - x/2 கிடச்சிருக்கு ஈக்குவல் டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 1225ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2450 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் இதை எக்ஸை தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து பார்த்தோம்னா மைனஸ் எக்ஸ், அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தோம்னா மைனஸ் x² கிடச்சிருக்கும் /2. இப்போ 2வும் 2 எனக்கு கேன்சல். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா x² - x இஸ் ஈக்குவல் டு 2450 மைனஸ் எக்ஸ் மைனஸ் x² கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் நம்பரை மட்டும் ஒரு சைடும் வச்சுக்கிறேன். அப்படின்னா x² - x, இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ், இந்த மைனஸ் x² இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் x² ஈக்குவல் டு 2450. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல், மீதி x² + x² கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 2450. இதை ஆட் பண்ணனா 2x² இஸ் ஈக்குவல் டு 2450 கிடச்சிருக்கும். இந்த 2 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன். அப்படின்னா x² இஸ் ஈக்குவல் டு 2450 / 2. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 1s 2 2s அதுக்கப்புறம் 2 2s 4 அடுத்து 5. அப்படின்னா எனக்கு x² வேல்யூ 1225 கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதுக்கு ரூட் எடுக்கிறேன். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் √1225ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதுக்கு ரூட் எடுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு ரூட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த 125க்கு எல்சிஎம் எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இதை 5 டேபிளில் எல்சிஎம் எடுத்தேன்னா 5 2s 10, அடுத்து வந்து பார்த்தோம்னா 5 4s 20, அடுத்து 5 5s 25. திருப்பி 5 டேபிள் எடுக்கிறேன். 5 டேபிள் எடுத்தால் 5 4s 20, மீதி வந்து 4 கிடச்சிருக்கு. அப்படின்னா 5 9s 45. அடுத்து இதை 7 டேபிள் எடுத்தால் 7 7s 49, அடுத்து 7 1s 5. அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா x இஸ் ஈக்குவல் டு
5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 வந்து 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 7 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 7 இன்ட்டு 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா 7 இன்ட்டு 5ஓட வேல்யூ 35. அப்படின்னா எனக்கு x is equal to 35 கிடச்சிருக்கு. அப்படின்னா செந்திலோட ஹவுஸ் வந்து எத்தனாவது வீடாக இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 35th வீடாக இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதை முதல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.